மாம்பழத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று இருக்குங்க. மாம்பழத்துக்கு ஏன் மேங்கோ அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்ட்டு ஒரு சூப்பரான கதை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேங்காடோ அப்படின்ட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெர்லா அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. மேங்கோடோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த மன்னர் எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோபக்காரர், ரொம்ப ஸ்ட்ராங்கான இருப்பாராம். அதாவது ரொம்ப கண்டிப்பாக இருப்பாராம். அவங்க பொண்ணு வந்து எது சொன்னாலும், அதாவது இவர் சொன்னதை அவங்க மனைவியும் அவங்க பொண்ணு கேட்கவே இல்லைன்னா உடனே அடி உததான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர். அப்படி இருக்கிறப்போ அவங்க பொண்ணு வந்து அவரோட கட்டுப்பாட்டில் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமான கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கும் வந்து காதல் வருது. காதல் வந்து அதாவது அதை காதலிக்கிற பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருப்பார், ஆனால் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக. இதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இருக்கிற படத்தில் பண்ணுறாங்களா, இப்போ படத்தில் இல்லை நிஜத்தில் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பொண்ணுங்களை யாரும் லவ் பண்ணோடனே டக்குன்னு அவங்க அப்பா எல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்களா, அதே மாதிரி வந்து அவரும் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து வரலாற்றில் ஒரு கதை, பிலிப்பைன்ஸும் சொல்லப்படுற ஒரு கதை சொல்லப்படுது. நிஜமான எனக்கு தெரியாது, படித்ததுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெட்ரோ அப்படின்ட்டு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. அப்படியே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தும் போது, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் வந்து ஜோஸுக்கே தெரியுது இந்த மாதிரி வந்து தன்னுடைய காதலிக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்ததுடனேயும் இந்த செய்தி வந்து அந்த பொண்ணுக்கு, அதாவது கல்யாண பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சு பெர்லாவுக்கு தன்னுடைய காதலை வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு. அதனால அவங்க அன்னைக்கு இரவே வந்து வீட்டில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு அவங்க வந்து அவங்க காதலில் பார்க்க போகிறேன், என்னை வந்து தேடவுன்னா நான் போய் அவர் எங்கே இருந்தாரோ அதே இடத்துல இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பெட்ரோ அப்படி சொல்லப்படுற மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் அரசர் வந்து இங்கே தான் இருக்கா வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா பெர்லா அங்கே இல்லை. அவங்க தான் அங்கே கிளம்பிட்டாங்க. ஒரு லெட்டர் மட்டும் இந்த லெட்டர் எடுத்து அவங்க வாட்சிங் மட்டும் தெரியுது. இந்த மாதிரி நான் போயிட்டேன் வீட்டை விட்டு, அதாவது நான் லவ் பண்ணுற காதலை இறந்துட்டாரு, அதெல்லாம் நானே அவங்க நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களை தேடி பார்க்கும்போது ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல வந்து அவங்க இறந்ததை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மன உடைச்சலே இருந்திருக்காரு. அண்ட் அவரால் வந்து சரியாக வந்து தூங்கவே முடியல. அப்படியே ஒரு நாள் நைட்டு வந்து தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரோட கணவனை வந்து அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து எங்கும் போனேன், உங்கள் கூடயே தான் இருக்கேன், என்னோடய மனசு வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கும் புதுசாக, அந்த மரத்தில் வர பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த பழம் வந்து என்னோட இதயம் போலேயே இருக்கும், அந்த பழத்தை போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா உடனே இருந்து அவங்க மனைவி கூட்டிட்டு தோட்டத்துக்கு வர்றாரு. தோட்டத்துக்கு ஓடி அந்த பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்றாரு. அந்த பழம் என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். மேங்காடோ அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அரசர் வந்து அந்த பழத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி போயிட்டு அந்த பழத்துக்கு மாங்கா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பேர் வந்து மருவி மேங்கோ அப்படின்னு மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிலிப்பைனில் சொல்லப்படுற ஒரு கதை.